ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம முட்டைக்கோஸ் வச்சு பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதே சுவையோட அதே ஸ்டைலோட முட்டைக்கோஸ் வச்சு பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் முட்டைக்கோஸ் ஒன்று எடுத்துக்கலாம். அதை பாதியாக கட் பண்ணிவிட்டு இது மாதிரி சின்ன சின்னதாக நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தயிர் 1/2 கப் சேர்த்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதோட கார்ன்ஃப்ளவர் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்சியில் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ இதை ஸ்டீமில் வேக வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பிளேட்டில் 1 டீஸ்பூன் எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை அதில் ஊற்றிக்கலாம். இப்போது ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஈவனாக இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ஆவியில் வேக வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இது மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிளேட்டை இதில் வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இதை வேக வைக்க போகிறோம். நல்லா வெந்துருச்சு. தொட்டு பார்த்தோம்னா கையில் ஒட்டாமல் இருக்கணும். இப்போது பிளேட்டை வெளியில் எடுத்துடலாம். இதை ஒரு 1/2 மணி நேரம் வெளியில் வச்சுட்டு இது மாதிரி மீடியம் சைஸ் பீஸாக கட் பண்ணிக்க போகிறோம். பன்னீர் சைஸில் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக நிஜம் பன்னீர் மாதிரியே இருக்கும். இது மாதிரி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் 2 இருக்குது, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். பாதி வதங்கினதுக்கப்புறமா அதில் இஞ்சி ஒரு பீஸு, ஒரு 4 பூண்டு சேர்த்துக்கலாம். அதோட 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டுட்டு வேக வைக்கலாம். இப்போது 3/4 வாசி வெந்து வந்துடுச்சு. இதோட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா வடை போகிற வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோட இப்போது 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். அரைச்சி அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா அதில் ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் குக் பண்ண போகிறோம். கிரேவி பாதி வற்றினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற கேபேஜ் பீஸை இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரெஷ் க்ரீம் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட கசூரி மேத்தி க்ரஷ் பண்ணி மேலே தூவிக்கலாம். கசூரி மேத்தி சேர்க்கும்போது கிரேவி ஸ்மெல் நல்லாயிருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலை இருக்குது, அதையும் தூவிக்கலாம். துருவி வச்சுருக்கிற கேரட் இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டோம்னா பன்னீர் பட்டர் மசாலா ஸ்டைலில் கேபேஜ் வச்சு பண்ண இந்த கிரேவி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம். பை பை.